பூமாரி சூப்பர் பூமாரி. தேங்க்ஸ் பா. சந்தியா நீயும் சூப்பர், செகண்ட் தானே நீ? ஆமத்தே, சரசக்கா வீட்லயும் லட்சுமி அக்கா வீட்லயும் ஆளுக்கு ஒரு பிரைஸ் கிடைச்சாச்சு. யார் வீட்ல யாரு என்ன பிரைஸ் வாங்கியிருந்தா பார்த்துட்டு இருக்காது. பிள்ளைகள் ஜெயிச்சுட்டு வந்திருக்கா சந்தோஷப்படுவோம்லாம் இல்லை. நான் இப்போ என்ன சொல்லிவிட்டேன், அவிய வீட்லயே ஆளுக்கு ஒரு பிரைஸ் கிடச்சி விட்டுன்னு தான் சொன்னேன். என் மவளும் வின் பண்ணியிருக்கா, அதே மாதிரி தான் ஐயன் மோளும் வின் பண்ணியிருக்காவ. ஆளுக்கு ஒரு பிரைஸ் கிடச்சிச்சுல்ல, அதைத்தான் சொன்னேன். உங்களுக்கு ஏன் எரியுது? ஏன் உங்கள் மொவா சின்ன பொண்ணு ஒன்றுலையும் வின் பண்ணலன்னா? அவள் போனதுமே தோத்துட்டுல வந்து நிற்கா. எக்கோ நான் ஹைட்டாக இருக்கேன் பற்றியலா, கயிறு குட்டையாகி போச்சு. நான் மேலே குதிச்சு போடலான்னு பார்த்தேன்னா தலைக்கு எட்டு மணிக்கு காலுக்கு எட்டு மணிக்கு, வேற நான் என்ன பண்ணுறது? அதான் முதையே அவுட் ஆகிட்டேன். ஏலே சதீஷ், அடுத்து என்ன போட்டி? சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணு. நீ யாராவது பேரு? அடுத்ததாக மைதானத்தில் நடக்கவிருக்கும் போட்டி வயது வந்தோருக்கான கோலப் போட்டி. கோலப் போட்டியில் கலந்து கொள்ளும் மகளிர் அனைவரும் வீட்டிலிருந்து கோலமாவு கலர் மாவு எல்லாம் எடுத்து கொண்டு வரவும். போட்டியில் கலந்து கொள்ளும் நபர்கள் வந்து பேர் கொடுத்துட்டு போங்க. அடுத்து கோலப் போட்டியா? வீட்ல இருந்து எல்லாரையும் கலர் மாவு கோல மாவுலாம் கொண்டு வர சொல்றாவ. அப்படா நம்மளும் வீட்டில் போய் எடுத்துட்டு வர வேண்டியிருக்குமே. ஆமாம், எல்லாரையும் வந்து பியார் கொடுக்க சொல்கிறாவ. வாங்க நம்ம 4 பேரும் போய் ஃபஸ்ட்டு பியார் கொடுத்துட்டு வருவோம். சந்தியா, சந்தியா வீட்டுக்கு கலர் மாவு கோல மாவுலாம் எடுக்க போவீல்ல? இப்போ போனோன்னா கதவு படலையெல்லாம் சாத்தி போட்டுட்டு வாங்க. வேற அப்படியே திறந்து வச்சுட்டு வந்துடாதீங்க, நாய் கழுதெல்லாம் உள்ளே போயிடும். சரிம்மா. நாங்கள் முத்தத்தில் தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கோம். புமாரி, நீயும் வீட்டுக்கு போய் எல்லாம் எடுத்துட்டு வரணும்னா பார்த்து எடுத்துட்டு படலையெல்லாம் சாத்தி போட்டு சரியா? மாடு வீடு வீட்டுக்குள்ளே போச்சுன்னா அவ்வளோ செடியும் கடிச்சு விடும். அப்புறம் என் ரோஸ் செடி போச்சே, என் முல்லை செடி போச்சே, மல்லி செடி போச்சேன்னு நான் கதறக்கூடாது. சரிப்பா. ஏம்மா நானும் போய் நம்ம வீட்டில் கலர் மாவுலாம் எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறேன். போ போ. கேட்ட வரும்போது கொண்டு வச்சுட்டு வா. நீ அந்த திறந்து போட்டுட்டு வந்துடாத, வேற ஒன்றும் நம்ம வீட்டில் இருக்காது. இவ யாராவது நல்ல கலர் வச்சுருந்தா எனக்கும் கொஞ்சம் தாங்கவே. என்கிட்ட எல்லாம் மொக்க கலராக தான் இருக்குது. தாரம் தாரம் வா. நம்மளுக்கெல்லாம் இன்னும் எப்போதான் போட்டி வைப்பானுவேன்? இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு தானே வச்சுட்டு அடக்கானுவேன். வைக்கட்டும் நம்ம கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்போம். வெறுப்பா இருக்குக்கோ. நம்மளும் எதுலையாவது ஜெயிச்சு வின் பண்ணாதானே நமக்கும் சந்தோஷமா இருக்கும். உமா உனக்கு வழுக்கு மரம் ஏற போட்டியிருக்கான், ஏறியா மேலே ஏற்றி விட்டுறோம். ஐயே வழுக்கு வரமா? வழுக்கு மரம் பயிலுவ தானே ஏறுவானுவே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ யாரு? உன்னை யார் கேட்பா? ஐயோ வேண்டாப்பா, என் வீட்டுக்காரன் பார்த்தா அவ்வளோதான். ஆமாம் அப்படியே இவா வீட்டுக்காரனுக்கு பயந்து கிழிச்சிருவா. லாஸ்ட்டில் தானே வழுக்கு மரம் வைப்பானுவேன், அப்போ இரு உன்னை ஏற்றி விட்டுறியே. ஆமாம், இப்போ கூட விஜய் டிவியில் ஒரு சீரியலில் ஒரு பிள்ளை வழுக்கு மரம் ஏறுமே. ஆமாம், புது நாடகம் போல இருக்கு. பாட்டு போட்டு காட்டியானே? அதில் வார மாதிரி தான் உன்னை தூக்கி விட்டுறியோங்க. சும்மா இருல பெரிய பொண்ணு. ஏக்கா இதில் ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுங்கக்கா. என்னல இது? இல்லை என்ன மீன் தொட்டியெல்லாம் தூக்கிட்டு அலையிறிய? மீன் தொட்டிக்குள்ள என்ன பேப்பரு? அக்கா அந்த கேம் அதிர்ஷ்டம் என்ன அழைக்கிறதுக்கா? ஓ அந்த கேமா? போன தடவை நான் அதில் ஜெயிச்சுனடே. கொண்டா நான் எடுக்கட்டும் அந்த பேப்பரை. பாரு லட்சுமி அக்காவை, போன தடவை ஜெயிச்சதான் இந்த தடவையும் பிரைஸ் அடிச்சிடலாம்ல. ஆளு கொண்டாங்க. இலே எனக்கு ஒரு வருஷம் இந்த அதிர்ஷ்டம் எண்ணி அழைக்கிறதுல எனக்கு பேரே உள்ள முண்டிக்குதுல. என் நம்பரு எதுவும் பார்த்துக்கிட்டு எடுத்து வச்சிருக்கீங்களோ? யாருக்கு கொடுக்கணும் என்னன்னு? எக்கோ அப்படிலாம் இல்லைக்கோ, நாங்கள் யாருக்கும் பார்த்துலாம் கொடுக்க மாட்டோக்கா. அந்த சீட்டு நாங்கள் பாட்டுக்கு எழுதி போட்டு குலுக்கல் முறையில் தான் ஒரு நம்பரை எடுப்போம். அந்த நம்பர் யாருக்கு வந்திருக்கோ அவையே தான் அதில் வின்னர். இலே நான் அந்த பேப்பரை எடுக்கேன். இந்த முறை மட்டும் என் பேர் வரல அப்புறம் தானே இருக்கு. எக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க நம்பர் வந்துச்சுன்னா நீங்க வின்னர். அங்க மைக்ல அனௌன்ஸ் பண்றது தான், மத்தபடி எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பாப்போம் எடுக்க இரு. எக்கோ இந்த சீட்டை பத்திரமா வச்சுக்கிடணும். திடீர்னு மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதிர்ஷ்டம் அழைக்கிறது, இந்த 2 நம்பர் சொல்லுங்கன்னு. அந்த 2 நம்பர் இருக்கவங்க வந்து பிரைஸ் வாங்கிக்கிடலாம். என்ன நம்பர் கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, ஒருவேளை உங்ககிட்ட இருக்க நம்பரா கூட இருக்கலாம். அதனால சீட்டை மட்டும் பத்திரமா வச்சுக்கிடுங்க. இல்லை நாங்களும் சீட்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கிடுறோம். ஆனா பேர் மட்டும் வராம இருக்கட்டும். ஏக்கோ பேர் வராதுக்கோ, நம்பர் தான் வரும். சரி ஏதோ ஒண்ணு, என் நம்பர் மட்டும் வராம இருக்கட்டும், அப்ப பாத்துக்கிடுங்க. எக்கா நீங்க சொல்றதுனாலலாம் உங்க நம்பர் வராது. அங்க என்ன நம்பர் சொல்றாவளோ அந்த நம்பர் உங்ககிட்ட இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு பிரைஸ்க்கோ. எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. இப்படிதாக்கோ எனக்கு ஒரு முறை கூட இதுல பிரைஸே கிடைச்சதில்ல. உமா அதுக்கு தான் அதிர்ஷ்டம் வேணுங்கிறது. உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை போல, அதான் உனக்கு இதில் விழவே இல்லை. இந்த கேமு அதிர்ஷ்டம் அளிக்கிறது, அதில் உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, அதனால தான் உனக்கு அந்த நம்பர் வரல. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு யார் தேவையோ அவிய நம்பரை மட்டும் எடுத்துட்டு அவியிட்ட கையில் கொடுத்துட்டு போயிடுவான்னு நினைக்கிச்சிட்ட. அதான் கரெக்டாக
யாருக்கு அவங்க கொடுக்கணும்னு நினைக்காவில அந்த நம்பரை அவங்க கரெக்டா கூப்பிடியாவ. உமா அப்படிலாம் சொல்லாத, யாரும் அந்த மாதிரிலாம் பண்றது கிடையாது. ஏன் போன தடவை நீங்க அப்படிதான் ஜெயிச்சு என்னதான் உங்களுக்கு கோபம் வருதோ? உமா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன் அம்மா. எனக்கு போன தடவை குருட்டாம்போக்கில தான் வந்துச்சு. அந்த மாதிரி யாருக்காவது அதிர்ஷ்டம் கிடைச்சா மட்டும்தான் வரும். சும்மா யாரும் சொல்லி வச்சுலாம் தந்துட்டு போக மாட்டாவ. ஆமா உமா, பயலும் அப்படிலாம் பண்ண முடியானுவேன். என்ன உங்க மொவன் தான் அங்க மைக்கு பிடிச்சு பேசுறான்னு தான் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ? இந்த தடவை உங்க மொபை உங்களுக்கு சீட்டை தந்துட்டு பிரைஸை தந்துட்டு போயிருவான் அதானே? உமா நானும் 4 பேர் மாதிரி தான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். நான் என்ன எந்திரிச்சு போய் என் மொபைண்ட சீட்டை வாங்கிட்டு வந்தேன். எனக்கு என்ன தெரியும், இனிமே வந்து உங்க மொபைல் ரகசியமா தந்தாலும் தருவான் பேப்பரை மாத்தி. லட்சுமி சரசு அவ கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சது அலையா, நீங்க எதை மனசுல வச்சுக்கிடாதீங்க. இல்ல சதீஷு கோலப்பட்டியில யான் பேர் எழுதிக்க, அப்புறம் எங்க அக்கா சந்தியா பேர் எழுதிக்க, அப்புறம் பூமாரி சின்ன பொண்ணு, எங்க 4 பேர் பேரையும் எழுதிக்க சரியா? எங்க அவிய 2 பேரும் வந்து பேர் தரலையா? அவிய 2 பேரும் கலர் மாவு எடுக்க வீட்டுக்கு போயிருக்காவ. நாங்களும் அதை போயிட்டு வரணும், அதான் உங்ககிட்ட பேர் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். சரி ரைட், சீக்கிரம் போயிட்டு வாங்க. கோலம் போடுறதுக்கு ஏதாவது நம்பர் எதுவும் தருவீங்களோ? இல்ல இப்ப பேர் கொடுத்துட்டு போயிருக்கீல்ல, அந்த ஆர்டர்ல உங்களுக்கு நம்பர் தருவோம். சோனி அது நீங்க கோலம் போட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து தாரேன். நீங்கள் இப்ப கலர் மாவு எடுக்கணும்னா போய் எடுத்துட்டு வாங்க. ஏல அதுக்குள்ள வேற போட்டு ஏதோ எங்களுக்கு வச்சிராதீங்களே. ஆனா அடுத்தது உங்களுக்கு தான். பாட்டலி நீர் நிரப்புதல், அப்புறம் லெமன் ஸ்பூன் எல்லாம் இருக்கு. ஏல கோலம் போட்டி வச்சிட்டு வேற இந்த போட்டி வச்சா நாங்க எப்படில கலந்துக்கிடுவோம்? கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே நீங்க வேற லெமன் ஸ்பூன் வச்சிட்டீங்கன்னா சரி பரவாயில்ல. கோலம் போடும்போது உங்களுக்கு டைம் தரோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம். அப்ப வந்து நீங்க கொஞ்ச நேரம் கோலத்தை நிப்பாட்டிட்டு வந்து இந்த கேமை விளையாடிட்டு போங்க. பைத்தியக்காரி மாதிரி தான் பண்ணுவானுவே. சரி சரி, நாங்களே உங்களுக்கு டைம் தரோம்னு சொல்லியாச்சுல, சீக்கிரம் போங்க போங்க, போய் கார் மாவுல எடுத்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்க கேம் வைக்கும்போது உங்களை கூப்பிடுறோம். கோலம் போட எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தரணும்னு சொல்லிட்டே இருப்போம். சரி அம்மா டைம் தரோம், போங்க